தன்னுடைய பேச்சிலே மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன் அவரோட பேச்சில். ஒன்று அரசாங்கத்தினுடைய இயலாமை, இன்னொன்று மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி. இந்த இரண்டை தவிர அவருடைய பேச்சில் நான் வேறு எதையும் பார்க்கவில்லை. அவர் 7-8 விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது? ஜல்ஜீவன் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள். இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்விற்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது. ஆனா ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்கல. அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அங்க வாய்ப்பில்லை, அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பந்ததாரர் நான் வேலையை செய்ய மாட்டேன்னு போயிட்டார்.